Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம முருகர் மெசேஜ் பார்க்குறோம். முருகரோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மைக்கேல் ஏஞ்சல் கார்டு. ஓகேவா? ஸோ இதை நான் ப்ரெடிக்ஷனுக்கு எடுத்திருக்கேன். சில பேர் மைக்கேல் ஏஞ்சல் வழிபட்டாலும் சரி, இல்லை சாய்பாபாவை, இல்லைன்னா கணக்கம்பட்டி அப்பா, உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வம் பிடிச்சிருக்கோ அவங்கள கூட நீங்கள் மனதில் நிறுத்திக்கலாம். இந்த ரீடிங் ஒரு கலெக்டிவ் ரீடிங். ஓகேவா? இது டைம்லெஸ் ரீடிங்காகவும் தரேன். இது நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு, அந்த கைடன்ஸ் கொடுக்குறாரு. சரிங்களா? இப்போது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகரோட மெசேஜ் பார்க்குறோம். நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வங்கள் யாராவது உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலும் நீங்கள் அவங்கள மனதில் நிறுத்திக்கலாம். முருகர் உங்களுக்கு அனைவருமா அந்த ரூபத்தில் எல்லாருமே இன்டர்லிங்க் இல்லையா அவங்க. ஸோ இன்றைக்கி இவரோட வைப்ரேஷனில் உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட்டில் ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். முருகரோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அப்பா என்ன கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காரு உங்களுக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி உங்களோட இஷ்ட தெய்வம் குலதெய்வம் யாராவது தெரிஞ்சிருந்தாலும், இல்லை ஏஞ்சல்ஸ், மைக்கேல் ஏஞ்சல், ஏரியல் ஏஞ்சல், ரஃபேல் ஏஞ்சல், அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல்ஸ் இருக்காங்கன்னாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? என்ன கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க, முருகர் என்ன வச்சுருக்காரு, என்ன மெசேஜ் வச்சுருக்காரு பிள்ளைங்களுக்கு. தங்கங்களே தங்கங்களே, ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா? இப்போ நான் 3 கார்டு எடுத்திருக்கேன். என்ன மெசேஜ் வச்சுருக்காங்க இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு. இது ஒரு டைம்லெஸ் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங். ஓகேவா? ஆர்க்ஏஞ்சல் சாமுவேல் உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க வந்திருக்காரு. தேர் இஸ் எ பெட்டர் வே, பாஸ் ஃபார் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் இன்சைட், டேர் டு பி டிஃப்ரெண்ட். ரெகுலராக நீங்கள் இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க மக்களே, நீங்கள் சில விஷயங்களை அப்டேட் பண்ணிக்காமல் அது தொடர்ந்து அப்படியே அந்த பழைய விஷயங்கள்லையே அப்படியே மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? அது ஏதாவது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். அதில் ஒரு முடிவெடுக்க தெரியல உங்களுக்கு. அதில் ஏதோ ஒரு பயம் இருக்குது உங்களுக்கு, பயம், பதட்டம். நீங்கள் எப்படின்னா இந்த ரீடிங் பார்க்குறவங்க ரொம்ப அன்பு, பாசம் எல்லாமே இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா உங்களோட அந்த அன்பு, பாசம் இதெல்லாம் மற்றவங்களுக்கு தான் அது சர்வீஸாக மாறுது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் எதுவும் செஞ்சுக்கிறது கிடையாது. கரெக்டாக? ஸோ நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கணும், இல்லைனா உங்களை யூஸ் அண்ட் த்ரோ தான் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு லேகிங்கில் இருக்கீங்க. உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களை இதே மாதிரி காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களை யாரும் சட்டவே பண்ண மாட்டாங்க. உங்களுக்குள்ளே ஒருத்தன் இருக்கான், அவன் தூங்கிட்டு இருக்கான், அவனை தட்டி எழுப்புங்க. அவன் ஒரு சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஹீரோயின். ஓகேவா? ஒரு ஆக்ஷன் ஹீரோ உள்ளே இருக்கார். அவர் அப்படியே முடக்கி போட்டு வச்சுருக்கீங்க. தைரியம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ஒரு குடும்ப தலைவராக இல்லைனா குடும்ப தலைவியாக இருப்பீங்க. உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவர் உங்களை அப்படியே ஸ்டாப் போட்டு உங்கள் எனர்ஜியெல்லாம் எடுப்பாங்க. அவங்க எடுக்கிறாங்களோ இல்லையோ, நீங்களாக திரும்பி கொடுத்துருவீங்க. ஃபஸ்ட்டு உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க, இல்லைனா மதிக்க மாட்டாங்க. ரொம்ப இறங்கி வேலை செய்கிறீங்க. இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க ஆமாவா இல்லையா கமெண்ட்டில் பதிவு விடுங்க. இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க இறங்கி வேலை செய்வீங்க. வேணாம், நீ பண்ணாத, எனக்கு தேவையில்லை, உங்ககிட்ட எந்த ஹெல்ப்பும் வேண்டாம், உன் வேலையை பார் அப்படின்பாங்க. அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆளுக்கு போய்ட்டு நீங்கள் அச்சோ என் பிள்ளை கஷ்டப்படுவானே, அச்சோ என் பொண்ணு ரொம்ப வருத்தப்படுவாளே, என் கணவர் ரொம்ப கஷ்டப்படுவாரே, அவர் உங்களுக்கு எவ்வளவோ ட்ரபிள் கொடுத்துட்ருப்பார். அங்கே அவர் அடுத்த வேளை எப்படி சாப்பிடுவார், அவர் இப்போ சாப்பிட்லன்னா எப்படி இருப்பார்?
நான் போய் எல்லாம் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சிலர் உங்களோட அந்த நேச்சர் குணத்தை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யார், எப்படிப்பட்ட உங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உள்ளே கொடுத்துருப்பார். உங்களோட அடையாளமே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் நிறைய பீப்புள் வந்து இந்த கார்டு பார்க்குறவங்க உங்கள் அடையாளம் என்னன்னு, உங்கள் ஒர்த்து என்னன்னு தெரியாமல் நீங்கள் வாழ்கிறீங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அது தெரியல. நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன்னு நீங்கள் காமிக்கக்கூடிய டைம் வருது. ஒரு அவேக்னிங் பீரியட். ஒரு சிலருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு அவேக்னிங் வரலாம். ஒரு சிலர் இப்போ நான் சொன்னதுக்கப்புறமா ஓகே நம்மளை தான் சொல்கிறாங்க, நம்ம அப்டேட் பண்ணிக்குவோம். உங்ககிட்ட கேட்குறாங்களா, ரிக்வெஸ்ட் பண்ணி இப்போ உங்கள் குடும்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் குழந்தையாக இருந்தாலும் சரி, அது வளர்ந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் என்ன சொல்கிறது மிடில் ஏஜில் இருந்தாலும் சரி, இந்த குழந்தை எனக்கு இது செஞ்சு கொடுங்க ரிக்வெஸ்ட் பண்ணி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி உங்கள் கணவனோ இல்லை மனைவியோ, நீங்கள் பார்க்குறது மெயிலாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபீமேல் ஓகேவா, உங்கள் மனைவி கேட்குறாங்க எனக்கு இது செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஏதோ ரிக்வஸ்ட்டாக கேட்குறாங்கன்னா சரி, இத்தனை வாட்டி கேட்டாங்க அவங்களை நம்ம செஞ்சு தான் கொடுக்கணும் அப்படி சொல்லி அதாவது வேணான்றவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் வம்படியாக போய் செஞ்சு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மதிப்பு இருக்காது, உங்களோட வேல்யூ தெரியாது. ஒரு சிலர் வந்து வேலை பார்க்குற இடத்துல கூட அது மாதிரி கெட்ட பேர் வாங்குவீங்க. அந்த எம்டி வந்து உங்களை சட்டவே பண்ண மாட்டார். ஆனால் நீங்கள் எல்லா வேலையும் அவங்க டைமு எல்லாமே எடுத்துக்குவீங்க, எல்லாமே இது பண்ணி உங்களோட எக்ஸ்ட்ரா டைம்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு வருவீங்க. ஆனால் என்னடா பண்ணான்னுவார், எல்லோரும் முன்னாடி கேட்பாங்க. அது தனியாக கூட கூப்பிட்டு கேட்க மாட்டாங்க, எல்லோரும் முன்னாடி இன்சல்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்காக நீங்கள் நிறையவே அதாவது சுயநலம் இல்லாத ஒரு பர்சன் தான் நீங்கள். ஆனால் அதை புரிஞ்சிக்காத ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து மாட்டிட்டு உங்களை புரிஞ்சிக்காத அந்த நபர்களுக்கு நீங்கள் வந்து விழுந்து விழுந்து வேலை பார்க்குறீங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்னத்தை பெருசாக செஞ்சுட்ட, நீ எப்பவும் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு சீப் மட்டும் அப்படியே இறக்கி பேசுவாங்க ஒரு இடத்துல. அது ரொம்ப வலிக்கும் உங்களுக்கு. இது பார்க்குறது நீங்கள் மெயிலாக இருந்த ஒரு ஃபீமேலாக இருக்கீங்க, ஒரு குடும்ப தலைவியாக இருந்தாலும் அப்படி தான், இல்லை ஒரு மெயில் பார்க்குறீங்க, தலைவர் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அப்படி தான். ஆமாவா இல்லையா சொல்லுங்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலேருந்து குடும்பத்துலேருந்து எல்லோரும் அப்படி தான். அதனால் நீங்கள் உங்களோட அந்த தனித்துவத்தை காமிக்கணும், உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். நீங்கள் யாருன்னு உங்களுக்குள்ளே இருக்கிறார்ல அந்த ஹீரோ, அவரை வெளியே கொண்டு வாங்க. ஏதாவது உங்களுக்கு இதில் புரிதல் வேணும்னா ஒரு கைடன்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை கொடுக்கணும்ல. நீங்கள் செய்கிற எஃபெக்ட்டுக்கு கொடுக்கலாம் கூட, அட்லீஸ்ட் அது கூட இல்லாமல் ஒரு சிலர் வாழ்ந்துட்டுருக்கீங்க. மாற்றுங்க, உங்களை அப்டேட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன சொல்கிறாரு, இந்த சன் கார்டு வந்திருக்கிறாரு, சூப்பர். லைஃப் இஸ் வண்டர்ஃபுல், thrive through the power of positive thinking and inspiring success. உங்களோட சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது கைஸ். அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அது ஏதோ ஒரு சம்திங் உங்களுக்கு நடக்க போகுது. நீங்கள் ஏதோ ஒரு தேடல் கேட்டிருக்கீங்க, எனக்கு இது நடத்தி கொடுங்க இறைவா முருகர்கிட்ட. அப்படியே உங்களோட அந்த வெற்றியை பார்த்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, உங்களை ஒரு வெற்றியாளராக அவங்க வந்து தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுவாங்க, இன்ஸ்பயர் ஆவாங்க சில பேர். உங்களையே நீங்கள் ஒரு சிலருக்கு நமக்கு கூட வெற்றி கிடச்சிட்டுமா, நமக்கு கூட வெற்றி கிடச்சிடுச்சா, நான் சக்ஸஸ் பண்ணிட்டேனா அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் வரலாம். இப்போ நீங்கள் போயிட்டுருக்க டைரெக்ஷனில் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ண வருவாங்க. உங்களோட இப்போது ஒரு ஜாபுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்காக நீங்கள் வந்து எக்ஸாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் ஒரு சக்ஸஸ். ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக அதில் ஒரு சக்ஸஸ். அதே மாதிரி சில பேருக்கு வந்து ஒரு லைஃப் பார்ட்னர் நல்லா அமையணும். இந்த ரீடிங் பார்த்ததுக்கப்புறமா நான் சொன்னேன்ல, உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் உங்களை ரொம்ப ஏமாத்துறாங்க, நீங்கள் ரொம்ப அண்டரில் போயிட்டுருக்கீங்க, உங்களை வேண்டான்னு ஒதுக்கி போகிறவங்கக்கிட்ட கூட நீங்கள் வாலண்டரியாக போகிறீங்க, போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, உங்களை அவங்க உதாசனப்படுத்துகிறாங்க, அது வேண்டாம், உங்களை வந்து அதுலேருந்து வெளியில் கொண்டு வாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து அது உங்களோட உறவுக்காக கூட இருக்கலாம். அந்த உறவு சரியில்லை, அதுலேருந்து வெளில வாங்க, உங்களுக்கான ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. சில பேர் வந்து நியூ லைஃப்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு
சன்காட் மாதிரி ஒருத்தர் வருவார். ஒரு ஒரு இருண்ட அறையில் வந்து ஒரு ஒளி தீபம் மாதிரி ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு கேண்டில் வச்சிங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஒளி கொடுக்குற மாதிரி ஒரு பர்சன். ஓகே, அடுத்தது என்ன? வா, 10 of Ariel. There is so very much to be grateful for financial success and the promise of retirement, a rich and rewards family life. சில பேருக்கு வந்து ஒரு அதாவது ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. நான் சொன்னேன்ல, ஒரு நல்ல ஃபேமிலி, அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ், எல்லாத்துலேயும் ஒரு நிறைவுத்தன்மை. எஸ், இப்போ குழந்தைகளால் ஒரு சப்போர்ட்டு. இப்போது சில பேருக்கு வந்து அந்த ஃபேமிலி லைஃப்பில் குழந்தைங்க நம்மளை வந்து, அதாவது பெரியவங்களாக இருப்பாங்க பசங்க, அவங்க ஒரு சப்போர்ட் பண்ணல, அவங்களால கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அவங்க மூலமாக ஒரு நிறைவான ஒரு நல்ல வார்த்தையை பேசலாம், இல்லை அவங்க ஏதாவது ஒரு சக்ஸஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட அதை சொல்லலாம். அவங்கள நினச்சி நீங்கள் வந்து சந்தோஷப்படுவீங்க. பிள்ளைங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நல்லா இருக்காங்க, சம்திங் ஏதோ அந்த பேக்ரவுண்டு எல்லா, அதாவது உங்களோட கணவன் மனைவி உறவு கூட கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? இவ்வளோ நாள் கொஞ்சம் இந்த ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் இது அதாவது ட்ராஜடி போயிட்டு இருந்தால் கூட, பிரேக்கு இல்லைன்னா மனக்கசப்பு, சம்திங் உங்களுக்குள்ளே அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும், இந்த ரீடிங் பார்த்ததுக்கு அப்புறமுமே இப்போது வந்து உங்களுக்கு ஒரு சடன் மிராக்கிள், ஏதாவது இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை நடக்கும். அதே மாதிரி கணவனால் மனைவிக்கு ஒரு அனுகூலம், மனைவினால் கணவனுக்கு அனுகூலம், அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல்னால் ஒரு நல்ல சப்போர்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட மேல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப உங்களை டேக் கேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிள்ளைகள்கிட்ட அவங்களுக்கு ஏதோ ஒரு வருத்தம் இருக்குது உங்களுக்கும் அவங்களுக்கும்னாலும் அதெல்லாம் கிளியர் ஆகி குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பாக ஒரு சிலர் வந்து நீங்கள் ரொம்ப கொஞ்சம் அபோவ் 60 அந்த மாதிரி கூட இருப்பீங்க பார்க்குறது. ஓகேவா? 55 60க்கு மேலே இருப்பீங்க. திடீர் பண வரவு, திடீர்னு ஒரு கிரேட் சக்ஸஸ். ஓகேவா? அந்த அதாவது சில பேருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டான ஒரு செட்டில்மெண்ட்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கலாம். திடீர் பண வரவு, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருப்பீங்க, இந்த செட்டில்மெண்ட் வந்துருமா, இந்த இடத்துல மணி லாக் ஆகிருக்கு, இது கிடச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அது ரிலீஸ் ஆகும். உங்கள் ஃபேமிலி லைஃப் வந்து எப்படி இருக்குன்னா, இப்போது ஒரு நல்ல இவ்வளோ நாள் நீங்கள் கொஞ்சம் மணி ரிலேட்டடான விஷயத்துலலாம் கொஞ்சம் அனுகூலம் இல்லாமல் இருந்திருந்தா, இந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு, இல்லை நீங்கள் எதிர்பார்த்துருக்க இடத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பணம், அது உங்கள் கைக்கு வரும். சந்தோஷமா? ஸோ உங்களோட ஃபேமிலி, என்டையர் ஃபேமிலியுமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் வந்துடும். ஹாப்பியான ஒரு ஃபேமிலியாக இருக்கும் உங்கள் ஃபேமிலி. ஓகேவா? வா, சூப்பராக இருக்குப்பா, கைடன்ஸ் செமையாக கொடுத்துருக்காரு. சில பேருக்கு வந்து நல்ல கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்னால ஒரு நல்ல அனுகூலம் கிடைக்கும். யார் மூலமாக அது சக்ஸஸ்ஃபுல், நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணணும், ஏதோ ஒரு வேலை நடக்கணும் உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டாரில் இருந்து அப்படின்னு நினச்சா கூட அது நடக்கும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து நியூ லைஃப் அமையும். சில பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கும் அது வந்து இதுவாக இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? ரொம்ப நாளாக ப்ரே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான விஷயங்களை அவர் கொடுக்குறாரு. ஒரு நல்ல ஒரு எப்படின்னா, அந்த குழந்தை ஒன்றும் சாதாரண குழந்தை கிடையாது. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி பிளெஸ்ஸிங்ஸில் வருதுன்னா அது இறைவனோட ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை, ரொம்ப பிரைட்டான குழந்தையாக இருக்கும். நன்றி சொல்லுங்கள் முருகருக்கு. ஓகேவா? உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப இதுவாக இருக்கீங்க, அண்டரில் இருக்கக்கூடாது. அடிமைத்தனமான வாழ்க்கையில் வாழ்ந்ததெல்லாம் போதும், எழுந்துருங்க. சில பேருக்கு வந்து மேரேஜ் ப்ரப்போசல், திருமணத்துக்கான முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது நடக்கும். இல்லை யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்க போகுது. ஓகேவா? டைம் ஃபார் செலிப்ரேஷன், அபேண்டன்ட் ரிவார்ட் ஃபார் ஹார்ட் ஒர்க் அண்ட் ரிலீஸ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் பர்டன்சம் சிச்சுவேஷன். எஸ், சில பேர் இந்த பழைய பேர்டன்ஸை வந்து இன்னும் வந்து பேக்கில் வச்சுருக்காதீங்க, ரிலீஸ் பண்ணுங்கள் அதை.
ஓகேவா? நீங்கள் கொடுத்த ஹார்ட் ஒர்க்கு, நீங்கள் கொடுத்த மேனிஃபெஸ்டேஷனும், நீங்கள் பண்ண அந்த விஷயத்துக்கான ஒரு ரிவார்டு கிடைக்குது. இது வந்து ஒரு சிலர் ஃபேமிலி லைஃப் அமையணும், எனக்கு வந்து ஃபேமிலி பாண்டிங் நல்லா இருக்கணும், என் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து வரப்போகுது. அதுக்கு நீங்கள் சில ப்ரிகாஷன்ஸ் அதையும் சொல்லிட்டார். என்ன பண்ணணும்? ரிலீஸ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் பேர்டன்சம் சிச்சுவேஷன். ஏதோ ஒரு சிச்சுவேஷனை நினச்சி ஒரே பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அதை ரிலீஸ் பண்ணுங்கள். ஏஞ்சல்ஸ் சுற்றி இது பாருங்கள். கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகுது கைஸ். ஒரு சிலருக்கு நியூ ரிலேஷன்ஷிப் அமையலாம், இல்லைனா ஒரு சிலருக்கு இப்போ கொஞ்ச நாளில் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே உங்களுக்கும் உங்களோட குழந்தைகளுக்கோ இல்லைனா உங்கள் கணவருக்கோ இல்லை மனைவிக்கோ நடுவில் கொஞ்சம் இது இருந்ததுன்னா, கிளாஷ் இருந்ததுன்னா எல்லாமே சரியாகி சுகமாக இருக்கும். ஓகேவா? அதாவது ஃபேமிலிக்குள்ளே ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கு. ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க கொஞ்சம் நல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டிலலாம் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங் இது இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? எஸ், பவர்ஃபுல் physics insights and reflections and meditation that provides valuable informations. Be at peace. ஸோ கொஞ்சம் மைண்ட் ஆஸ்லேஷனில் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிலேயே இருந்தால் கூட இறைவனை நீங்கள் வந்து ரொம்ப அவர் மேலே பக்தி செலுத்திட்டு இருந்தாலும் உங்களுக்குள்ள சில விஷயங்கள்லாம் வந்து நடக்க மாட்டேங்குது அப்படி சொல்லி வருத்தப்படுறீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவு விடுங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் மெடிடேஷன்லாம் இன்வால்மெண்ட் பண்ணுங்கள். மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஆரா சக்ரா ஹீலிங் தெரிஞ்சால் அதெல்லாம் செய்யுங்க. நான் ஒரு சிலர் வந்து நீங்கள் பார்க்குறது ஹீலர்ஸ், தெரபிஸ்ட், டாக்டர்ஸ், நர்ஸ் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் முதல்ல ஹீல் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல போய்ட்டு பிளாக் ஆகுறீங்க. அது என்னென்னா உங்களோட இன்ட்யூஷன் பவரையும் வீக் ஆக்குது. உங்களோட அமைதியை அது வந்து ரொம்ப இது பண்ணுது. இப்போ அமைதி இல்லை இந்த கார்டில். இப்போ ஒரு சிலர் வந்து அமைதி இல்லாமல் நான் கடவுளை வழிபடுறேன், ஆனால் எனக்கே இவ்வளோ கஷ்டம் வருது, அதுதான் நினச்சிட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு பவர்ஃபுல் பர்சன், உங்களுக்கு நல்ல அந்த இதெல்லாம் இருக்குது, ஞானமெல்லாம் இருக்குது. ஆனால் சில விஷயங்களில் தேடுதல் இருக்குது உங்களுக்கு. அதுக்கு நீங்கள் வந்து மெடிடேஷனை அதிகப்படுத்துங்க. பண்ணிங்கன்னா உங்களோட இன்ட்யூஷன் சொல்லும், அதை கவனிங்க. அப்போது அமைதி கிடைக்கும். தி வேர்ல்டு வெரி ஹாப்பி எண்டிங், கம்மிங் ஃபுல் சர்க்கிள், ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அண்ட் இன்சைட்ஸ். இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு சிலர் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல், இப்போ நீங்கள் சில பேர் கூட நினைக்கலாம் இன்னும் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் லைனில் நெக்ஸ்ட்டு லெவல் போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், இப்போது உங்களோட அந்த லைஃப் சைக்கிள் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்லேயும் சரி பாஸ்ட்லேயும் சரி நீங்கள் இருந்த லைஃப் சைக்கிள் வந்து கொஞ்சம் டார்க்கானது தான், கொஞ்சம் இல்லை டார்க் சைக்கிள் தான் அது. இந்த டார்க் சைக்கிள் முடிஞ்சு அதுக்கு ஒரு எண்டிங் ஆகுது. ஓகேவா? அதுக்கப்புறமா உங்களுக்கான பிரைட்டான ஒரு ஃப்யூச்சர், ஒரு நல்ல அப்கமிங் இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்குது, ஒரு ஞானம் கிடைக்க போகுது, உங்களோட இன்ட்யூட்டிவ் பவர்லாம் அதிகமாகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஆக்ஷன் எடுங்க. அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த இதுவும் அந்த ஒரு பிளஸ்ஸிங்கும் முருகர் கொடுக்குறாரு. ஓகே? மைக்கேல் ஏஞ்சல் நினச்சாலும் சரி, முருகரை நினச்சாலும் சரி, அவங்க அதுக்கெல்லாம் ரெடியாக தான் இருக்காங்க கொடுக்கறதுக்கு. வாங்கிக்க நீங்கள் ரெடியா? ஓகே. Nine of Gabriel. Stay determined and move forward. Be prepared for any possibilities. Environmental action. இப்போது சில பேர் வந்து என்னென்னா,
நிறைய முயற்சி பண்ணிட்டேன் மேடம். நான் எவ்வளோ தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கேன், அவரை நினச்சி தான் எல்லாமே செய்கிறேன். ஆனால் எனக்கு என்னவோ தெரில, எனக்கு நான் தொட்டதெல்லாம் வந்து சரியாக வரமாட்டேங்குது. வருத்தப்படுறீங்க. நிறைய விஷயம் வந்து லேக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அது வேலையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்காக கூட முயற்சி பண்ணுற விஷயமா இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். சில பேர் படிப்புக்காக கூட இருக்கலாம். ஆனால் எல்லாமே ஸ்ட்ரக் ஆகிடுச்சின்னு நினச்சி ஒரு இடத்துல நிற்கிறீங்க நீங்கள். ஏஞ்சல் இப்போ என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு கார்டியன் ஏஞ்சலாக இருக்கலாம், இல்லை முருகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அடுத்த ஸ்டெப் மூவ் ஆன் பண்ணு, உன்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணு. அதாவது ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு தேடு, கண்டிப்பாக உனக்கு வழிகள் திறக்கும். நீ இப்போ வந்து ஒரு எப்படின்னா யோசித்து முடிவெடு. உன்னோட முடிவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். கரெக்டாக முடிவெடுத்து மூவ் ஆன் பண்ணு. அதுக்கு தேவையான எல்லா பாசிபிலிட்டியும் நீ வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. உனக்கு என்ன வேணும், நான் இதெல்லாம் எனக்கு இருந்தால் நான் இதை அடுத்த லெவல் அச்சீவ் பண்ணிவிடுவேன். உங்ககிட்ட இல்லாத ஒன்று எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லைங்க, நான் ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துட்டேன், என்னால் எது செஞ்சாலும் இதுவாக மாட்டேங்குது. ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. எதனால் லேகிங் இருக்குது? உங்களுக்கு இறைவன் வந்து வார்த்தையை கொடுக்குறாரு, உன்னால் முடியும், நீ அடுத்த ஸ்டெப் எடுத்து வை, நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன். ஆனால் உங்களுக்குள்ள அந்த ஆழ்மன பதிவு ரெக்கார்டு, இந்த இப்போ நான் இந்த சுச்சுவேஷனில் யாராவது மாட்டியிருக்கீங்கன்னா, இது வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் ரெக்கார்டு. ஆல்ரெடி நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்தாச்சு. அதனால் உங்களுக்கு இப்போ தேவைப்படுற அந்த விஷயத்தில் ஒரு முடிவெடுத்து நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணிக்கிறதுல ரொம்ப தயங்குறீங்க. புதுசாக ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைனா திருமணத்துக்காக, இல்லைனா ஒரு சிலர் ஹெல்த்துக்காக கூட இருக்கலாம். ஓகேவா? எனக்கு இன்ட்யூஷன் வருது, அதனால் சொல்கிறேன். அவ்வளோதான். 7 கார்ட்ஸ். இட்ஸ் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சுப்பிரமணிய சுவாமி நம்மளோட செந்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம், இல்லைனா உங்களோட கார்டியன் ஏஞ்சல், ஆர்க்ஏஞ்சல்ஸ் யாரையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, மைக்கேல் ஏஞ்சலை ஃபாலோ பண்ணாலும் சரி, அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். நன்றி சொல்கிறது அவ்வளோ நல்ல விஷயங்கிறத அடிக்கடி என்னோடய பதிவில் நான் சொல்லிகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து பதிவிடுறீங்க கமெண்ட்டில், ரொம்ப சந்தோஷம், நல்லது. அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏதாவது உங்களுக்கு ஒரு புரிதல், டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோட பிகினிங்லேயே நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், அதை பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த புரிதல், ஏன்னா சில பேருக்கு வந்து பர்சனல் ரீடிங்னா என்ன, கன்சல்டேஷன் என்ன, அப்புறம் வந்து பிரசன்ன ஜோதிடம், அதுவும் ஏன்னா நிறைய பேருக்கு பிரசன்ன ஜோதிடம்னு சொன்னால் டக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்க. அதனால் நான் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு புரிதலுக்காக கொடுத்துருக்குறேன். ஒரு சிலருக்கு டாரூட், மோஸ்ட் ஆஃப் டாரூட்டில் வந்து நாங்கள் ரீடிங் பார்த்து கொடுப்போம். ஒரு சிலருக்கு பிரசன்னமே பார்த்து கொடுக்குறோம். அதெல்லாம் எங்ககிட்ட இருக்குது. அதனால் உங்களுக்கு அதை வந்து இது தெரிஞ்சவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னா, எனக்கு பிரசன்ன ஜோதிடம் தான் வேணும், எனக்கு பிரசன்னம் பார்த்து கொடுங்க அப்படின்னா அதுக்கு மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், எல்லா ஸ்க்ரீனில் தெரியுதில்ல, இதில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன். அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபோன் பண்ணிங்கன்னா அடிக்கடி எடுக்க முடியாது செல்லங்களே. சில பேர் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு எடுக்க மாட்டாங்களேன்னு வருத்தப்படாதீங்க. நீங்கள் ஃபோன் பண்ணாலும் மிஸ்டு காலில் இருக்கும் இல்லையா, நான் வந்து மெசேஜ் கொடுத்துருவேன். என்ன ப்ரொசீஜர், எதுக்காக. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து கன்சல்டேஷன் எடுக்கணும், இல்லைனா பர்சனல் ரீடிங் வரணும், பிரசன்னம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வருவீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வருவீங்க. ட்ரீட்மெண்ட்டுன்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு கன்சல்டேஷனும் இருக்கும். சில பேர் வந்து எனக்கு டாரூட்லேயும் பாருங்கள் அப்படின்னா டாரூட்டும் பார்த்து கொடுப்பேன். ஓகேங்களா? நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதாவது உங்களுக்கு குணப்படுத்த முடியாத வியாதின்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து வாதம், பித்தம், கபம், இந்த 3 ரிலேட்டடான விஷயங்களில் எங்கே லேகில் இருந்தாலும் நான் சரி பண்ணிடுவேன். ஓகேவா? ஆஸ் அ குருவாக நான் வந்து உங்களை அதை ஹீல் பண்ணி, அந்த 2வது சில கிளாஸஸ்லாம் வந்து உங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்களோட ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ், கார்மிக், சில பேர் கார்மிக்னாலே கஷ்டப்படுவீங்க. ஓகேவா? அந்த கார்மிக் சிச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கும் ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இருக்குது. அந்த கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் கர்மாவை சரி பண்ணிக்க முடியும். நம்மளோட வீடியோஸ்லலாம் தொடர்ந்து நான் சொல்லிகிட்ருக்கேன், பாருங்கள். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா பழைய வீடியோவை போய் பாருங்கள். ஒரு சிலர் ஒரு வீடியோ தான், இப்போ தான் மேடம் பார்த்தேன் பதிவு, உடனே நான் உங்ககிட்ட பேசணுன்னு வந்துட்டேன் அப்படின்றாங்க.
கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. கன்சல்டேஷன் அப்போது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் ஒரு வீடியோ பதிவு 1-2 பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிதல் வந்துடும். நமக்கு இந்த இடத்துல லேகிங் இருந்தால் இதை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இதுங்கிறது, அதோட பெனிஃபிட் என்னங்கிறத உங்களுக்கு புரிதல் வரும். அதுக்காக சொல்கிறேன். சரியா? இன்கேஸ் கிளாஸ் கற்றுக்கணும், ஸ்பிரிச்சுவல் கிளாஸ், நான் அதில் வந்து கர்மா பேஸ்ட் அண்ட் உங்களோட ஆரா சக்ரா இம்பேலன்ஸில் இருந்தது, இல்லைனா வந்து சில பேருக்கு பிளாக் மேஜிக்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதனால சில பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. சில பேருக்கு கார்மிக் சுச்சுவேஷனால் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். உங்கள் கர்மாவை கிளியர் ஆகுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள்லாம் பாக்கியவான். நம்ம சேனல் பார்க்குறவங்களாம் உங்களுக்கு ஆஸ் அ குரு கிடச்சிருக்காங்க. டிவைன் பாத் மூலமாக குரு இருக்காங்க. இந்த ஹேமாவா அவங்க வந்து உங்ககிட்ட ஸ்பீச் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களோட கார்மிக்கை கிளியர் பண்ணி அடுத்தது நீங்கள் எந்த கார்மிக்லேயும் போய் மாட்டாமல், மற்றவங்க கர்மாவில் போய் மாட்டக்கூடாது. ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் படிக்கிறவங்க நிறைய பேர் மாட்டிக்கிற விஷயமே அதுதான். வெளியில் யாருக்குமே அது தெரியாது. ஏதோ ஒரு யோகா கிளாஸ் பண்ணுங்கன்னா உடனே ஃபஸ்ட்டு நிலை, செகண்ட் நிலை, தேர்ட் நிலைக்கு போவாங்க. அத்தனை நிலைக்கு இப்பெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. அதெல்லாம் வந்து பெரிய ஹை லெவலுக்கு போயிட்டு சித்தரை சன்னியாசியாக மாறணும்னு நினைக்கிறவங்க போகலாம், உலக வாழ்க்கையை விட்டுட்டு. நீங்கள் இருக்கிற இந்த லோயர் வைப்ரேஷனில் இருந்துக்கிட்டு நீங்கள் அந்த ஹையர் வைப்ரேஷன் எடுத்திங்கன்னா உங்கள் உடம்பு தாங்காது, மனசும் தாங்காது. அதனால் உங்கள் கார்மிக்கை எப்படி கிளியர் பண்ணி ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் லைன் சப்ஜெக்டை வந்து டிகிரி சப்ஜெக்டை ஒரு எல்கேஜி குழந்தைங்களுக்கு ஒரு ரைம்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி அதை ஈஸியாக நீங்கள் டே டு டே லைஃப்பை ஈஸியாக ரன் பண்ணிக்கிட்டு இதையும் லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட இந்த ஸ்ட்ரகிள், உங்களோட இந்த காரிய தடை, உங்களோட கார்மிக் பிளாக் மேஜிக் எல்லாத்துலேருந்தும் உங்களுக்கு ரிலீஸ். சந்தோஷமாக அந்த எல்கேஜி குழந்தைங்க மாதிரி ஹாப்பியாக வாழுங்க. இதுக்கு மேலே எவ்வளோ ஈஸியாக புரிதல் கொடுக்குமோ அவ்வளோ ஈஸியாக புரிதல் கொடுக்குறேன். நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே தெய்வம் வந்து அமைதியாக சிலையாக இருக்காங்க. குருவா ஃபஸ்ட், அதாவது தெய்வத்தை வந்து ஃபஸ்ட்டு நிலையில் வச்சுருக்கிறது அம்மாவா, அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் குரு, அதுக்கப்புறம் 4வது இடத்துல தான் தெய்வம். குரு சொல்கிறது, அம்மா அப்பா சொல்கிறது தான் கேட்கல, குரு சொல்கிறதா கேளுங்களேன். எத்தனை பேர் உங்கள் லைஃப்பை மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களா? லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுங்க. ஓகேவா? தட்ஸ் இட். இனியோ தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லங்களே. முருகர் சூப்பராக மெசேஜ் கொடுத்தாரு மைக்கேல் ஏஞ்சல் கார்ட் வழியாக. ஓகேவா? இது ஏஞ்சல் மெசேஜில் அழகாக முருகர் வந்து மைக்கேல் ஏஞ்சலாக வந்துட்டார். 2 பேர்த்தையும் சேர்த்து கொடுக்க வச்சிட்டாரு. ரொம்ப நாள் ஆச்சு மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜ் போட்டு எனக்கு ஒரு என்னடா இது மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜ் போடணுமே. இன்றைக்கி நான் வந்து இன்ட்யூஷன் வந்துச்சு. நான் அப்படியும் கேட்டேன், மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜ் நான் வந்து எப்போ முருகா நான் வந்து ஏஞ்சல் கார்டில் நான் உங்களோட மெசேஜ் கொடுக்கணும், எனக்கு 2 பேரும் எனக்கு வந்து உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள இன்ட்யூஷனில் நினச்சிட்டு அவங்க பிளஸ்ஸிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து கார்ட் சஃபில் பண்ணி எடுத்தேன். ஓகேவா? இதெல்லாம் ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம் இல்லை? எல்லோரும் அங்கே இன்டர்லிங்க், எல்லாருமே. இவர் வந்து ஃபயர் கார்டு. யார்? மைக்கேல் ஏஞ்சல் வந்து ஃபயர் கார்டு, சன் கார்டு அவர் சொல்லுவாங்க. ஓகேவா? சூரிய நாராயணர் அவர். அதே மாதிரி சுப்பிரமணிய சுவாமியும் சூரிய நாராயணர். அந்த அந்த கதிர்வேலன், அவருக்கு எவ்வளோ பேர் இருக்குது, எல்லாமும் அவராக இருக்கார். பியூட்டிஃபுல்ல. நம்ம நினச்சிட்ருக்கோம் இவங்கெல்லாம் வேறு வேறு உலகத்தில் வேறு கடவுள்னு. எல்லாம் கிடையாது, எல்லாமே இன்டர்லிங்க் தான். ஓகே. ஸோ மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். நம்ம சுப்பிரமணிய சுவாமிக்கு நன்றி சொல்லுங்கள். சூப்பராக கைடன்ஸ் கொடுத்தாரு. உங்களுக்கு சில புரிதலையும் கொடுத்துட்ருக்குறாரு. ஓகேவா? இதிலேருந்து யாராவது ரொம்ப முடியல, இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளில வரணும், எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆகணும் அப்படின்னாலும் சரி, இல்லை இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும், எனக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தா போதும் மேடம் அப்படின்னாலும் தாராளமாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இல்லை பிரசன்னம் பார்க்கணுமா பிரசன்னம் எடுத்துக்கோங்க. இல்லை தெரப்பி வேணும், எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. சில பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது, கன்சல்டேஷன் எதுக்கு, பர்சனல் ரீடிங் எதுக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே செல்லங்களே. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். அப்புறம் எஸ்ஆர் நோ கொஸ்டின் வச்சுருக்கேன், அதையும் சொல்ல. அப்புறம் உங்களுக்கு மனதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் முருகர்கிட்ட இன்றைக்கி கேட்டுக்கோங்க, மைக்கேல் ஏஞ்சல் கிட்டையும் கேட்டுக்கலாம் நீங்கள். ஓகேவா? எஸ்ஆர் நோ கொஸ்டின் பார்க்கலாம். முருகர்கிட்ட என்ன கேள்வி நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த கேள்விக்கு அப்பா என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்க்கலாமா?
ஓம் ஐம் ரீங் சரஹண பவா. ஓம் ஐம் ரீங் சரஹண பவா. ஓம் ஐம் ரீங் சரஹண பவா. இதில் 2 பைல் வைக்கிறேன். பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2. சில செல்லங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல, ஏன்னா கார்டு ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒன்று பண்ணுறேன். இந்த க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட் பைல் 1க்கும் இந்த சிட்ரின் கிறிஸ்டல் ஸ்டோன் இது ஓகேவா, இது வந்து பைல் 2க்கு வைக்கிறேன். ரெடியா? 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களோட கேள்வியை மனதில் நிறுத்திக்கோங்க. முருகர்கிட்ட என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதை மனதில் நிறுத்திக்கிட்டு இந்த பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? க்ரீன் கலர் பைல் 1, சிட்ரின் கிறிஸ்டல் பைல் 2. ரெடியா? பார்க்கலாமா? பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ராங்கான நோ. ஆக்சுவலி கொஞ்சம் ஆசிலேஷனில் இருக்கீங்க. நீங்கள் கேட்ட மனதில் நிறுத்திய கேள்வி வந்து கொஞ்சம் எப்படின்னா, அதுக்கு விடை தெரியாமல் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, ஏதோ ஒரு மைண்ட் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. உங்களோட இன்ட்யூஷன் நீங்கள் கேட்கணும். ஓகேவா? கொஞ்சம் மெடிடேஷன்லாம் அதிகமாக பண்ணுங்கள், ப்ரேயரில் இருங்க. ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு அடுத்த கார்டு வந்து நோ கார்டு தான் வருது. இது மேபி கார்டு, அது நோ கார்டு, அதனால் நோ தான் நான் சொல்வேன். ஓகே, நோ கொடுத்துருக்காரு ஃபஸ்ட்டு கேள்விக்கு. இப்போது பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு பைல் 2க்கும் வந்து நோ தான் வருது. ஓகேவா? நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்வி வந்து சில விஷயங்கள், எனக்கு இது நடந்துருமா, இது கிடைச்சிடுமா, இது ஏன் எனக்கு கிடைக்கல, இது ஏன் எனக்கு நீங்கள் செஞ்சு தரல. அது வேலையாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம். தொடர்ந்து அடி விழுது. என்னை சுற்றி இருக்கிறவங்க எதுவும் என்னை வந்து இதுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் கொடுக்குற எஃபெக்ட் எல்லாம் வேஸ்ட் ஆகுது. நான் என்னை மட்டும் ஸ்டாப் போட்டு உரிகிற மாதிரி என் எனர்ஜி எடுத்துக்கிறாங்க. நான் எல்லாருக்கும் ஆத்மார்த்தமாக வேலை செய்கிறேன். எல்லா இடத்துலையும், வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, வீட்லேயும் சரி. புலம்புறீங்களா இல்லையா? உங்களோட அந்தர் ஆத்மாவில் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு அது தெரியுது, அதனால தான் சொல்கிறேன். ஆமாம், கரெக்ட். எனக்கு ஏன் பண்ண மாட்டேங்கிறேப்பா, இது நடக்கணும், எனக்கு நடத்தி கொடு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நோ சொல்கிறார். அவசரப்படாதே, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் நோ வருது, அதனால் கவலைப்படாதீங்க, உங்களை அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு. நான் தான் சொல்கிறேனே, நான் சொல்கிற விஷயத்தை தான் அங்கே கார்டில் என்ன வருதோ அதுதான் நான் சொல்கிறேன். எனக்குள்ளே இன்ட்யூஷன் என்ன வருதோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க. 2 பேரும் இன்டர்லிங்க். இங்கே நான் எப்படி உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. உடல் மனம் ஆன்மாவில் அப்டேஷன் கொண்டு வாங்க. அப்போ தான் நீங்கள் கேட்குற விஷயம் டிவைன் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நீங்கள் நினச்ச மாத்திரத்தில் உங்ககிட்ட நிற்பாங்க. ஆனால் அவர் கடவுள் தானே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. டிவைன் பாத் மூலமாக ஸ்பீச் கொடுக்குறாங்க. இவங்க குருமார்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்க வந்து சமாதி நிலை அடைஞ்ச பிறகு தான் வந்து வரும் போல இருக்குது ஞானம். அது வரைக்கும் அலைவாக இருக்கும்போது இது யாருக்கும் தெரியாதா? சமாதி அந்த சித்தி நிலை அடைஞ்ச பிறகு நீங்கள் வருவீங்க போல இருக்குது. அப்படியா? அப்டேட் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் அப்டேட் பண்ணிக்காமல் உங்கள் உடல் மனம் ஆன்மாவில் அப்டேஷன் இல்லை. கான்ஷியஸில் ஒரு எண்ணம் ஓடிட்டுருக்கு, சப்கான்ஷியஸில் வேறு ஒரு எண்ணம் ஓடிட்டுருக்கு. அந்த சப்கான்ஷியஸையும் மாற்றணும், கான்ஷியஸையும் மாற்றணும், உங்கள் கர்மாவையும் மாற்றணும். கர்மாவை கிளியர் பண்ணாமல் உங்களோட விஷயம் எனக்கு இது நடக்கணும் ஏன் நடக்கலன்னு கேட்டால் அதுதான் அழகாக கார்டில், அந்த கார்டு பார்த்தோன்னே சொல்லிட்டேன் நான். என் இன்ட்யூஷனில் வருது, அதாவது கார்டில் காமிக்கிறாரு, கார்டில் வருது. நான் அப்படி எப்படி பியூட்டிஃபுல்லாக, கவலைப்படாதீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், படித்து சொல்கிறேன். உங்களோட உடல் மனம் சேஞ்ச் பண்ண வந்து அங்கே போய் பரிகாரம் பண்ணுங்கள். அப்போ கனகம்பட்டிக்கு மாதம் ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை கிளியர் ஆகிடுமா? கிளியர் ஆகும். எந்த குழந்தைகிட்ட சரண்டர் இருக்கோ அந்த குழந்தைக்கு கிளியர் ஆகும். சில குழந்தைங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கைஸ். இப்போ எல்லாருமே வந்து கனகம்பட்டிக்கு போகிறீங்க, திருப்பதிக்கு போகிறீங்க, அப்புறம் வந்து பழனிக்கு போகிறீங்க, திருச்செந்தூர் போகிறீங்க, எல்லாம் போகிறீங்க.
கடவுள் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. எத்தனை குழந்தைங்களுக்கு அந்த பவர் போகுது, எத்தனை குழந்தைங்களுக்கு ரிசீவ் ஆகுது, ரிசீவ் ஆகாமல் எத்தனை குழந்தைங்க ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரெக்கார்டு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கார்மிக் பண்ணிட்டு வந்துக்கிறீங்க. அவங்கவுங்களோட அந்த என்ன சொல்கிறது, பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த காலகட்டத்தில் அந்த விஷயங்கள் உங்ககிட்ட வரும். எடுத்த உடனே கடவுள் வந்து எல்லாத்தையும் நீ என்ன வேணால் பண்ணு, நீ வந்து யார் வாழ்க்கையிலையாவது விளையாடிட்டு வா, நான் என்ன வேணால் பண்ணு, நீ வந்து கேட்டவுடனே உன் விஷயத்தெல்லாம் நான் வந்து டக் பண்ணி நடத்தி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவார். நேவர். உங்களோட அந்தராத்மா உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு வீட்டில் 4 குழந்தை இருக்குது, 4ம் ஒரே மாதிரி இருக்காது. ஒன்று வந்து ஒரு விஷயத்தில் டேலண்ட்டாக இருக்கும், ஒரு விஷயத்தில் வீக்காக இருக்கும். அதே மாதிரி மற்ற குழந்தைங்களும். ஒருத்தன் வந்து அவனுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா பலசாலியாக இருப்பான், பலத்தில் பெரியவனாக ஹையாக இருப்பான். ஆனால் புத்தியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருப்பான். ஒரு சிலர் வந்து புத்தியில் நல்ல பலசாலியாக நல்ல ஒரு அறிவுத்திறனாக இருப்பாங்க, ஆனால் வந்து சக்தியில் கொஞ்சம் வீக்காக இருப்பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜுனன், பீமன் மாதிரி. ஒரு சிலருக்கு வந்து ஞானம் ஜாஸ்தியாக இருக்கும், சகாதேவன் மாதிரி. இன்னொருத்தன் நியாய தர்மம்லாம் ஒழுங்காக தெரிஞ்சிருக்கும், கரெக்டாக இதில் தான் போகணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் இதுவாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டிஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு கார்மிக்கு. ஒருத்தன் குட் கர்மா பண்ணிகிட்டே வந்தான்னா அவனுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். இந்த 4-5 பேரில் அர்ஜுனனுக்கு மட்டும்தான் வந்து கீத உபதேசம் கொடுத்தாரு கிருஷ்ணன். அப்போ தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஏன் அந்த 5 பிள்ளையும் ஒரே இதுனா, எப்போவுமே 5 பேர் பிரியவே மாட்டாங்க, ஒன்றுக்குள் ஒன்று கண்ணுக்குள் கண்ணு. அந்த ஏன் அர்ஜுனை மட்டும் தேர்ந்தெடுத்தார் கிருஷ்ணன்? அங்கே தாத்தா இருக்கார், அர்ஜுனனோட தாத்தா இருக்கார் பீஷ்மர். அவர் எப்படிப்பட்ட பர்சன்? அவருக்கு இல்லாத அந்த ஞானமாக அர்ஜுனனுக்கு இருக்குது. ஏன் வந்து அவருக்கு கொடுக்காம இவர் கொடுத்தாரு? எவ்வளோ கேள்வி இருக்குது. அதுக்கெல்லாம் தகுதி உடையவனா அர்ஜுனன் இருந்தான். அதனால் அந்த கீதா உபதேசத்தை அவர் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி தான் கணக்கம்பட்டிக்கு ஓடிட்டுருக்க ஒவ்வொரு செல்லங்களுக்கும் சொல்லிக்கிறேன். ஒருத்தருக்கெல்லாம் நடந்துருது, ஒரு சிலருக்கு நடக்க மாட்டேங்குது. நடக்கலைன்னா அதுக்கு என்ன காரணம்? சரியான வழிகாட்டுதல் அங்கே குருவாக இருந்து உங்களுக்கு நீ இதை செய், இதை பண்ணு, இதனால தான் இந்த இது இருக்குது, நீங்கள் வந்து இதை சரி பண்ணிக்கோங்கன்னு அங்கே ஸ்பீச் பண்ணுறதுக்கு அங்கே குருவாக வராங்கல்ல, அங்கே வந்து அவர் அமைதி நிலையில் இருக்கார். தெய்வம் வந்து நேரில் வந்து உட்காந்து டீச் பண்ணாது, குருமார்கள் தான் டீச் பண்ணுவாங்க. அதுவும் வந்து சும்மா படிச்சுக்கினே இருக்க மாட்டாங்க, ஒரு ஹிண்ட்டு தான் கொடுப்பாங்க. இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செஞ்சிங்கன்னா இது இப்படி ஆகும் அப்படின்ட்டு. அப்படியே குரு சொல்கிற ஒரு வார்த்தையை அப்படியே ஃபாலோ பண்ணால் அதுக்கப்புறம் பாருங்கள் அது எப்படி ஆகுதுன்ட்டு. உங்களுக்கு இத்தனை பேருக்கு ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குன்னு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் வச்சுருக்காரு அவர். அதனால தான் டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு அந்த கைடன்ஸை கொடுத்துட்ருக்குறாரு. சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன், ஒரு பர்சனல் ரீடிங் வாங்க. லைஃப்பில் எதுக்கோ செலவு பண்ணிவிட்டு எவ்வளவோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க. உங்களுக்காக ஒரு 1/2 hour எடுக்க மாட்டிங்களா? தான் சொல்வேன், உங்களை வந்து ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டார். தெய்வம் வந்து யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணாது, ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. அதனால தான் நீங்கள் ப்ளஸ் பண்ணுறீங்க, மைனஸ் பண்ணுறீங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ்க்கான விஷயம் அனுபவிக்கிறீங்க, ப்ளஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ். ஸோ ஒரு சிலர் வந்து கோவிலுக்கு போயிட்டு வரீங்க, உங்களுக்கு நல்ல விஷயம் டக்குன்னு நடக்குதுன்னா நீங்கள் மைனஸ் குறைஞ்சி போச்சு, ப்ளஸ்ஸுக்கான விஷயம் ஆட் ஆகுது, அதனால் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியாது. ஒரு சிலருக்கு ஏன் அது வந்து சீக்கிரம் நடக்க மாட்டேது, நீங்கள் அந்தளவுக்கு ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ரெக்கார்டெல்லாம் சரியாகணுன்னா நீங்கள் வந்து ஒன்று சரண்டராவது இருக்கணும். இறைவா நான் நிறைய பண்ணியிருட்டேன், நான் வந்து அறிந்தும் அறியாமலும் பண்ணிட்டேன், என்னை வந்து மன்னிச்சு எனக்கு ஒரு நல்வழி காட்டுங்க அப்படின்னு அங்கே சரண்டர் வரணும். இறைவன்கிட்ட சரண்டர் வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திறக்கும். இந்த விஷயத்தை அவர் எடுத்த உடனே கனகப்பட்டி அப்பாவும் சரி, பாபாவும் சரி, சாய்பாபாவும் வந்து உங்களுக்கு எடுத்த உடனே நீங்கள் வேண்டுற விஷயத்தை டப்புன்னு கையில் கொடுக்க மாட்டாங்க. உங்களோட கர்மாவை தான் அவங்க கிளியர் பண்ணுவாங்க. ஏன்னா கர்மா இங்கே உங்களுக்கு தடையாக நிற்கும் பொழுது தெய்வமே அதை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணும். அந்த கர்மாவை கிளியர் பண்ணணுன்னா இவங்கள மாதிரி ஆளுங்கிட்ட அவங்களோட அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கணும். உங்களுக்கு டிவைன் பாத் மூலமாக கார்மிக் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா, நான் ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஹீலராக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அதை செய்ய முடியுது. ஆஸ் அ குருவாக இருக்கும், ஸ்பிரிச்சுவல் குருவாக இருக்கிறோம். உங்களுக்கு சமாதி நிலை அணிஞ்ச பிறகு வருவீங்களா? அப்போ நாங்கள் மௌனமாக தான் இருப்போம். அப்போல்லாம் வந்து அப்போ அதை தான் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரீக்குவன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே ப்ளஸ் அங்கே விளக்கெல்லாம் கிடைக்காது. கோயிலுக்கு போகிறீங்க, இப்போது எங்கள் ஊர்லேயே ஒரு பிரசித்தி பெற்ற சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலுக்கு ரெகுலராக போகிறவங்களும் இருக்காங்க. யார் யாருக்கு எப்பப்போ நடக்கணுமோ அப்போ சிவன் அங்கே மௌனமாக தான் இருப்பார், சைன் தான் காமிப்பார்.
ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனால் நமக்கு இந்த ஸ்ட்ரகிள் இருக்குது, ஒரு சிலருக்கு நடக்குது, ஒரு சிலருக்கு நடக்க மாட்டேங்குது. அவங்களுக்குலாம் நடக்குது, சித்தர் பீடம் போயிட்டு வராங்க, அவங்களுக்குலாம் நடக்குது, நமக்கு ஏன் நடக்கலை? தெரிஞ்சுக்கோங்க ஏன் நடக்கலை. இறைவன் உங்களுக்கு என்ன கைட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதை டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு கைட் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம் கைட்ஸ், இதையும் ஒரு இன்ட்டு தான் சொல்கிறேன். இப்போது லைஃப்பில் வந்து டெய்லியுமே நமக்கு ஒரு நீட்ஸ் இருக்கும், ஒரு தேடல் இருக்கும். முக்கியமான விஷயங்களுக்காக ஏதோ ஒரு நேரம் போயிட்டு நம்ம இந்த மாதிரி டிவைன் எனர்ஜியோட கனெக்டிவ் ஆகி அவங்களோட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வந்து அது நடந்து போயிடுது, ஓகே. அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேடல், ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வேணும். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் போய் சுற்றிக்கிட்டே இருப்பீங்களா? எத்தனை நாளைக்கு கோயில் கோயிலாக சுற்றிட்டு இருப்பீங்க, சித்தர் படம் போயிட்டே இருப்பீங்க? அதாவது உங்களுக்கு நான் இங்கே என்ன தெரியுமா சொல்லித்தரேன், மீன் பிடிச்சி கொடுத்துக்கிட்டே இருந்தால் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, கன்சியூம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்களே மீன் பிடிக்க ஆரம்பிக்கணும். மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறேன், புரியுதா? மீன் பிடிச்சி கொடுக்குறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறேன், புரியுதா? ஆஸ் அ குருவாக உங்களுக்கு அந்த டிவைன் பவரை நீங்கள் எப்படி எடுக்கணுன்ற வித்தையை சொல்லி கொடுத்துட்டா நீங்களே செஞ்சுக்குவீங்க. நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் தேட தேவையில்ல, இறைவன் உங்களை நோக்கி ஓடி வருவார். அப்படி செல்ல பிள்ளைங்களாக நீங்கள் மாற முடியும். இறைவனுக்கு பிடிச்ச குழந்தைங்களாக நீங்கள் மாறிட்டிங்கன்னா இறைவன் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நோக்கி ஓடி வருவார். அதைத்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் நிறைய இருக்குது, பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். உங்களுக்கு அதில் எந்த கிளாஸ் ஆல்ரெடி ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். தெரியாதவங்க ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. அப்புறமா அந்த கிளாஸோட பெனிஃபிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.